ஹலோ மக்களே, இன்னைக்கு வந்து எங்களோட எல்லாரும் வாங்க எங்களோட vlogக்கு. இன்னைக்கு வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் vlog எங்களோட வீட்ல இருந்து. ஸோ ஆஃப்டர் வெக்கேட் பண்ணதுக்கு புது அப்புறமா வீடு, புது சட்டை கிடையாது, சைலஜா புது சட்டை இல்ல, பழைய சட்டை தான். பழைய சட்டானா பார்த்தா புதுசுமா இருக்கு. அது அப்படிதான் கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா லைக் எப்படி சொல்றது, பிராண்டா கிளாத் வாங்கினா நம்ம வந்து வச்சு போடலாமா அந்த ஓ மாதிரி. பிராண்டா? ஓகே, அப்ப அந்த பிராண்ட் தான் இப்ப நாங்க வெரி சூன். ஓகே, கடைக்கு மார்க்கெட்டிங் பண்றாரா இவரு? ஓஹோ, கடைக்கெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணல, அதாவது பிராண்டை வந்து நாங்கள் வெரி சூன் அங்கே ஒரு இடத்துல மீட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சண்டே வந்து வீடு வெக்கேட் பண்ணோம். இந்த போன சண்டே வந்து வீடை காலி பண்ணோம். இன்னைக்கு வந்து தேர்ஸ்டே. அம்மா தான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, சமைச்சிட்டு இருக்காங்க. காலி படத்துலேருந்தே வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, இங்கே தான் இருக்காங்க. நிறைய பேர் vlogலயும் சொன்னாங்க அம்மா அப்பாவை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு. அது என்னன்னு சொன்னா, அங்க வீட்டுல வந்து அந்த பழைய வீட்டுல இருக்கக்குள்ள டீ வச்சுட்டான்னு சொல்லி சொன்னா, அப்ப நான் சொல்றேன் என்னால இயலாது, நீ விரும்பினா டீ வச்சு குடி என்று சொல்றது. இப்ப அதுக்கு ஒரு வசனம் சொல்லுவாள், எங்க அம்மா இருந்தா இப்படியா? அப்ப நான் சொன்ன அம்மாவை கூட்டிட்டு வா, அவங்களும் திட்ட அம்மாவை கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சு கொண்டு நான் சொல்றேன். ஆனா என்ன வந்தா 2 பேருக்கும் ஃபைட்டு வரும், அவ அஞ்சு பிச்சு தோடிடுவா. அதுதான் உண்மையானது. இப்ப நான் வந்து சொல்லியிருக்கேன் இருங்க சொல்லியிருக்கேன், அதால இருக்கிறாரு. இளங்கோக்காக தான் வந்து இருக்காங்களா, அப்படி வயசு வருது. எங்க அப்பா வந்து இருக்க சொன்னாலும் இருக்க மாட்டாரு. அவரு அப்படிதான், அவருக்கு அவங்க வீட்டுல இருந்தாதான் கம்ஃபர்டபுளா, லைக் அவர் இருக்க வீட்டுல இருந்தாதான் அவர் கம்ஃபர்டபுளா இருப்பாரு. ஸோ அதனால வந்து நாங்கள் வந்து இப்போ எங்கள் அம்மா வந்து இங்கே தான் இருக்காங்க. நீங்கள் எல்லோரும் சொன்னீங்களே அதே மாதிரி இங்கே எங்கள் கூட தான் வச்சுருக்கேன். ஸோ டோன்ட் வரி. அடுத்து வந்து நேற்று ஒரு நிறைய பேர் வந்து எங்களுக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருமே வந்து வீடு அழகாக இருக்குன்னு தான் சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் வந்து பெட்ரூமில் பிளைண்ட் கர்டன்ஸே போட்டுக்கலாம் அப்படின்லாம் சொன்னீங்க. பட் பிளைண்ட் கர்டன்ஸை விட நம்ம லைவ் கர்டன்ஸ் போட்டால் தான் அழகாக இருக்கும். பிளைண்ட் கர்டன்ஸ் வந்து பால்கனி அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் லுக் கொடுத்துரும் அப்புறம். ஸோ அதனால தான் வந்து கிளாத்தில் வந்து சூஸ் பண்ணேன். மற்றபடி வந்து எல்லாமே நல்லா இருக்கு சொன்னீங்க. நாங்க ஹோட்டல் லுக்ல வச்சிருக்கோம். நேத்து கூட ரியா பேபி வந்து சொல்றா, திஸ் இஸ் லைக் a hotel, let's do the spa அப்படிட்டு ஸ்பாலாம் பண்ணிட்டு இருந்தா. ஐயோ நான் இளங்கோட்ட என்னடா நான் வந்து ஹோட்டல் மாதிரி பண்ணியிருக்கடா வீடை அப்படின்னு கேட்டேன். தெரியல, மேபி அப்படி கூட இருக்கலாம். ஏன்னா நிறைய ஹோட்டல் பார்த்து இம்ப்ரெஷன் எடுத்து கூட இப்படி வந்திருக்கலாம் இந்த வீடு. ஏன்னா அப்படிதான் பிடிக்கும், அந்த மாதிரி இருக்கணும்னு தான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நேற்று ஒரு நீட் அண்ட் கிளீனா இருக்கணும். அதுல இருந்து நைட்ல ஃபுல்லா 11 மணி ஆகுது. என்னன்னா அந்த ஃபுல் ஒயிட் தானே 12 மணி எல்லாம் பண்ணி தூங்குறதுக்கு வந்து 11 மணி ஆகுது. என்னன்னு கேட்டா நான் துடைச்சிட்டு இருக்கேன். என்னன்னா இப்ப தெரியும் தானே, ஒயிட் கலர் மார்பிள், ஒயிட் கலர் இந்த என்னது அந்த குசினிக்கு மேல அந்த கட்டு என்னது கிச்சன் அந்த பிளேட் அது வந்து ஒயிட் கலர். அப்ப ஏதாவது ஊத்துப்பட்டாலோ அல்லது ஏதாவது ஈவன் ஒரு தலைமுடி கிடந்தா கூட அதுல தெரியுது. அப்ப அதால இப்ப 10 தரம் குனிஞ்சு வளைஞ்சு நிமிந்து பெருக்கி, அதால வந்து ஒரு எக்ஸசைஸ். அதுவும் இல்லாம கஷ்டமா இருக்கு. ஒரு ரோபோட் ஒண்ணு இருக்குல்ல, இப்போ அது பாட்டுக்கு பெருக்கிக்கிட்டே சுத்துமே, அததான் வாங்கலாம்னு ஒரு ஐடியா. இல்ல நான் வாங்கத்தான் சொன்னேன், ஆனா இப்ப சொல்லுவேன்னு வாங்க வேண்டாம். அப்ப இது எக்ஸசைஸ், உடம்புக்கு எக்ஸசைஸ். இப்போ வெண்டு நிமிருது. ஒரு நாளைக்கு ஒரு 20 வாட்டியாவது பெருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு முடி கீழே விழுந்தா கூட அப்பட்டமா அப்படியே தெரியுது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்டா வயிற்றுல போனா கூட. நேற்று வந்த ரியா கூட சொல்றா அப்படின்னு, அத இங்க இருந்து பார்த்தா பூச்சி நிறைய ஆண்ட் எது வந்தாலும் தெரியுது. பட் இது ஒரு சைடு வந்து அட்வான்டேஜா இருக்கு, இன்னொரு சைடு ரொம்ப டிஸ்அட்வான்டேஜா இருக்கு. பட் பெருக்கிக்கிட்டே கிளீனா இருக்கணும்ன்ற கான்செப்ட் படி இருந்தா இது வந்து பெஸ்ட் தான். நேற்று வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தோம் இல்லையா, நம்ம வந்து ஷாப் ஓப்பன் பண்றோம், நிறைய பேர் ஒரு கலெக்ஷன்ஸ் அனுப்புங்க, அதுக்கப்புறம் வந்து சுடிதார் கலெக்ஷன் காட்டுங்க அப்படின்லாம் சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ பாருங்க. நேற்று தான் வந்து நாங்கள் இப்போதான் வந்து பர்ச்சேசிங் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்கோம். இங்கே வந்து நான் பர்டிகுலர்லாம் வந்து ஒரு ஷாப் தறிக்கே போயிட்டு விசிட் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துக்கே போயிட்டு தான் வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். எஸ்பெஷலி அந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து நிறைய பேர் ஆன்லைனில் கூட சேல் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. பட் இப்போதைக்கு வந்து ஆன்லைனில் வந்து நாங்கள் ஸ்ரீலங்காவில் ஃபஸ்ட்டு ஷாப்பை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆன்லைன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஸ்ரீலங்கன் ஷாப்ஸ்லேயே வந்து அவைலபிள் இருக்க மாதிரி, ஏன்னா நிறைய பேர் இந்தியாவிலேருந்து எந்த ஒரு பொருட்கள் போட்டாலும், நல்ல தரமான பொருட்கள் போட்டாலும்
இருந்தாலும் ஸ்ரீலங்காவுக்கு வந்து அது வந்து போய் சேர்றதில்ல அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ், என்னோட ட்ரெஸ்ஸஸே நிறைய பேர் சாரீஸ் போட்டாலுமே வந்து கேட்டாங்க. ஸோ அதுக்காக ஒரு 2 years வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி எப்படி நம்ம வந்து ஸ்டாக்லாம் அனுப்புறது, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அனலைஸ் பண்ணி ரொம்ப டைம் எடுத்து தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் வந்து பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாமே நல்ல குவாலிட்டியில் நல்ல ஒரு பிராண்டில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லெசர் ப்ரைஸ், ஒரு ரீசனபிள் ப்ரைஸ்ன்னு சொல்லலாம். லெசர் ப்ரைஸுன்றதை விட ரீசனபிள் ப்ரைஸ்ன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிராண்டட் சாரீ வந்து இந்தியாவில் வந்து நான் ஒரு 2000க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து ஆப்வியஸ்லி நம்ம வந்து ஷிப்பிங் காஸ்ட்டு எல்லாமே சேர்த்தாவே வந்து 3.5 வந்து பார்த்தோம்னு சொன்னாலே 2000க்கு வந்து கிட்டத்தட்ட 6000 ரூபாய். நான் ஒரு பிராண்டட் சாரீ 7000 கிட்ட நாங்கள் 7000 வந்துடும். அதோட ஷிப்பிங் காஸ்ட் ப்ளஸ் அவங்களோட டேக்ஸ் நம்மளுக்கு வந்து டேக்ஸ் போடுறாங்க. ஏன்னா நாங்கள் ப்ராப்பராக கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி ப்ராப்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சு தான் நாங்கள் வந்து பண்ணுறதால கண்டிப்பாக கவர்மெண்ட்க்கும் வந்து டேக்ஸஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்ஸ் ரீசன்ட் பட்ஜெட்டில் வந்து சொல்லியிருக்காங்க நியூ இன்வெஸ்டர்ஸ் ஆர் வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப வந்து ஹாப்பியான நியூஸ் அது. கண்டிப்பாக வந்து நல்ல ப்ராடக்ட்ஸ் வந்து அங்கே இருக்க மக்களுக்கு வந்து போய் சேரணும் அப்படின்றது தான். ஃபர்ஸ்ட் கிளாத்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம நிறைய பிஸ்னஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் எங்களோட ஐடியா. வித் அ குட் குவாலிட்டி தான் எங்களோட மெயின் மோட்டிவ். வேறு எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே குவாலிட்டியில் இருக்காது. குட் குவாலிட்டி, ரீசனபிள் ப்ரைஸ், இது மட்டும் தான் ஹேஷ்டேகாக வச்சு நாங்கள் வந்து அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். பட் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆர்டர் ரிசீவ் பண்ணி நாங்கள் இங்கேருந்தும் எடுத்து கொடுக்குற மாதிரியும் இருக்கும். இந்த ப்ராடக்ட் வேணும், அந்த ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னு. அதே மாதிரி எங்களோட சாம்பிள் கலெக்ஷன்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஷாப் ஃபுல்லாகவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இளம்பிள்ளை சாரினா நான் எப்படி எடுத்திருக்கேன்னா, ஒரு பிராண்டில் வந்து இந்த கலெக்ஷனில் ஒரு கொஞ்சம் மினிமலான ஸ்டாக்ஸ் தான், 10-15 சாரீஸ் தான் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் லேட்டாக வரவங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த சாரீ கிடைக்கும், பட் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் நீங்கள், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம கடை ஓப்பனிங் பண்ணும்போதே சீக்கிரமாக வந்து நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம். இருக்கிற ஸ்டாக் வரைக்கும் நாங்கள் வந்து வாஷ் அவுட் பண்ணுவோம். ஸோ வேணுன்றவங்களுக்கும் வித்தின் 2 days வந்து ஷிப்பிங் வர மாதிரி வந்து நாங்கள் இப்போ எல்லாமே பண்ணிட்டோம். நம்ம இங்கே ஆர்டர் பண்ணி ஒரு மேக்ஸ் டு மேக்ஸ் 5 days வந்து கஸ்டமருக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைச்சிரும். அந்த மாதிரி தான் வந்து எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களோட எல்லாரோட பிளெஸிங்ஸும் வேணும். நிறைய கமெண்ட்ஸ் நேற்று பார்த்தேன். ஸோ அதனால தான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாக கொடுக்கலான்னு. அதுக்கப்புறம் எங்களோட ஷாப் நேம், லொக்கேஷன் இருக்குது, அதோட நேம் என்ன, அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து எங்களோட பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் அப்கமிங் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும். எங்களோட ஷாப் நேமு அந்த எல்லாமே ஒன்றுனா வந்து நாங்கள் ரிவீல் பண்ணுறோம். பட் ஷாப் லொக்கேஷன் மட்டும் நம்ம ஓப்பனிங் கார்டு எல்லாமே இப்போ கிராண்ட் ஓப்பனிங் ஒன்று இருக்கும்ல, ஸோ அதுக்கு ஒரு 5 days முன்னாடி வந்து நாங்கள் ஷாப் லொக்கேஷன் வந்து ரிவீல் பண்ணுறோம். ஸோ ஓப்பனிங்காக வந்து நான் அங்கே வரேன், ட்ராவல் பண்ணுறேன். என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு முன்னாடியே ட்ராவல் பண்ணுறாரு கூடிய சீக்கிரம், பட் நான் கொஞ்சம் லேட்டாக தான் வரேன். ஸோ ஓப்பனிங் அன்னைக்கு வந்து உங்கள் எல்லாரையுமே வந்து நாங்கள் பார்க்குறோம். ஸோ எங்களோட ஷாப் ஓப்பனிங் வந்து டேட் வந்து இப்போதைக்கு ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதை நல்லா கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக ஆனோன்னா வித்தின் 2-3 daysல வந்து எங்களோட ஷாப்போட நேமும் அண்ட் எப்போ நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து நாங்கள் 80% வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். சின்ன சின்ன வேலைகளால் வந்து கொஞ்சம் டிலே ஆகுமா. ஸோ இப்போ எப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து ஈவன் அ பேக் ஆல்சோ அது வந்து நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம கடையில் வந்து ஒரு பொருள் வாங்கிட்டு போகிறாங்கன்னா அந்த பேக் கூட ரீயூஸ் பண்ணணும், அதே மாதிரி பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய ஒர்க் அவுட் வந்து கிரவுண்ட் ஒர்க்ஸ் வந்து நிறைய பண்ணிகிட்ருக்கோம். குவாலிட்டியான பேக்லேருந்தே வந்து நல்ல குவாலிட்டியான பேக்கில் தான் போட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்கதால இட் வில் டேக் டைம், கொஞ்சம் டைமும் ஆகலாம். இப்போ நம்ம அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு நமக்கு ஓப்பன் பண்ண அந்த டைமில் முடியல அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதனால எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஓப்பனிங் டேட் அண்ட் லொக்கேஷன் வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறோம், ஷேர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜெஃப்னாவில் ஷாப் ஓப்பன் பண்ணுங்கள், கொழும்பில் ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் எங்களோட வாழ்விடமான என்ன சொல்வீங்க நீங்கள், ஹோம் டவுன், அதில் வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் லான்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஸ்ரீலங்காலேருந்து ஆன்லைன் முடிதான் பார்க்குறோம். ஜெஃப்னாக்கு கொழும்புக்கெலாம் நாங்கள் ஆன்லைனில் சென்ட் பண்ண முடியுதான்னு பார்க்குறோம். அப்படி இல்லை நீங்கள் விஷ் பண்ணுற மாதிரி எங்களால் பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் பண்ணுற அளவு நாங்கள் வளர்ந்துட்டோன்னா
கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு பிரான்ச் வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இது எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த ஸ்டெப்பில் வந்து எல்லாருமே எங்களோட நிக்கணும் கை கொடுத்து. ஸோ அப்போ தான் வந்து அதை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும். ஸோ ரொம்ப பெரிய அளவில் இல்லைனாலும் எங்களுக்கு ஒரு 10 கஸ்டமர் இருந்தாலும் எங்களுக்கு வந்து அவங்க எங்களோட ப்ராடக்ட்டை விரும்பி வாங்கணும் அப்படின்றது தான் என்னோட கான்செப்ட், இவரோட கான்செப்ட் அண்ட் இவங்க ஃப்ரெண்டோட கான்செப்ட். ஸோ தனியாக அலோனாக வந்து எங்களால் பண்ண முடியாது. இவரோட ஃப்ரெண்டோட சப்போர்ட்டோ 2 பேர் பார்ட்னர்ஸாக பண்ணாதான் வந்து, ஏன்னா நாங்கள் இங்கே இருப்போம், ஸோ அங்கே ஒருத்தவங்க வந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் 2 பேர் சேர்ந்து வந்து அவர் இதை கை கொடுத்ததால தான் இதை நாங்கள் வந்து எங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது. ரொம்ப நாள் பிளான் எங்களுக்கு பண்ணணும்ன்ட்டு. சொல்லுங்கள். பண்ணணும்ட்டு நிறைய நாள் பிளான். ஆனால் இப்போ ஒரு நினைக்கிறேன் 6 மாதத்துக்குள்ளே தான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சு கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம். இந்த வீடு இதில் வந்து பிஸி ஆகிட்டோம். அதால் வந்து இதை கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு இப்போ வந்து நாங்கள் திரும்ப அகைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். எல்லாமே ஓகே, எல்லாம் கிரவுண்ட் லெவலில் எல்லா ஒர்க்கும் வந்து ஓரளவு முடிஞ்சுது. குறிப்பிட்ட சில வேலைகள் தான் இருக்குது. அது சம்மந்தமாக தான் இப்போ நாங்கள் வெளியில் போகிறோம். வெளியில் போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு ஈவன் ஸ்டாக்ஸ் எடுத்து அனுப்ப வேண்டியது தான் இருக்குது. சில நாம என்னென்ன பண்ணுறோம் அந்த விஷயங்கள் எல்லாமே சுட அப்டேட்ஸ் வந்து நான் போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ உங்களுக்கும் தெரியணும்ல, ஸோ என்னென்ன ஒர்க்ஸ்லாம் வந்து நம்ம ஷாப்பில் நடக்குது, ஸோ எங்கே வந்து நம்ம ப்ராடக்ட் எங்கே எடுக்கிறோன்றதை காமிக்கிறத விட என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இளம் பிள்ளைகளை வந்து காமிச்சேன் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி அப்கமிங்கில் இப்போ நாளைக்கு வந்து நாங்கள் வேறு ஒரு பிளேஸ்க்கு ட்ராவல் பண்ணுறோம் ஃபார் ப்ராடக்ட்ஸ் ஒன்லி. ஸோ அந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்துட்டே இருங்க. ஸோ தட் நீங்களும் ஓகே இந்த ஷாப்ஸ்க்காக இவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க, எப்படி நான் வீடுக்கு பார்த்து பண்ணுறோம் அதே மாதிரி தான் இப்போ அடுத்து வந்து நம்ம கடைக்காக இப்போ வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து எல்லாரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். பூலாம் வந்து போட்டிருக்காங்க எதுக்குன்னா, எனக்கு வந்து குளுக்கோந்து சைஸ் பிரைட்னிங் க்ரீம் வந்து பண்ணி தராங்களா எங்கள் அம்மா. பட் இன்னும் கொஞ்சம் ரோஸ் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. இது வந்து பன்னீர் ரோஸ். இதை வச்சு வந்து நிறைய ப்ராடக்ட் குல்கோந்தஸ் வந்து செய்யறது எப்படின்னு சொல்லலான்னு அதை நம்ம நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு அப்டேட் இதுதான். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் அப்டேட் பண்ணுங்கள். நிறைய பேர் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க, உங்களோட சுடிதார் கலெக்ஷன் அனுப்புங்க அப்படிலாம் கேட்குறீங்க. இன்னும் வந்து அந்த அளவு வந்து இன்னும் நாங்கள் வந்து போகல. கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் இன்பாக்ஸ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் ஷைலஜா இளங்கோ தான் ஃபேஸ்புக் பேஜோடது. நான் யூடியூப்பில் பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ ஷைலஜா இளங்கோ இன்பாக்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயிலும் கொடுக்குறேன். இன்றைக்கி வந்து இதோட இந்த vlog முடியுது. நாங்கள் 2 பேரும் இப்போ எங்கே கிளம்பிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷாப் ஒர்க்காக தான் போகிறோம். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க என்ன ஒர்க் எங்கே போகிறோம் அப்படின்றத வந்து அடுத்த vlog நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் தான் லொக்கேஷன் எங்கே எப்போ நாங்கள் வரோம், ஓப்பனிங் எப்படி இருக்குது, நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் எல்லாத்தையுமே. பட் நான் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் வந்து March 8 அன்னைக்கு வந்து ஸ்ரீலங்கா வரேன். March 8 இன்னொரு 10 days இருக்கு. அதுக்கு முன்னாடி இவர் டிராவல் பண்றாரு. இன்னும் டிக்கெட் புக் பண்ணல, தெரியல. இன்னும் 20 days இருக்கு. March 8 வந்து நான் டிராவல் பண்றேன். இவங்க வந்து எப்பன்னு தெரியல. அவர் இன்னும் ஒரு 10 நாள்ல கிளம்பிடுவாரு. 10 நாள் இல்ல, ஓகே, அது நான் வந்துடுவேன். நான் நாளைக்கு விட்டா கூட போக ரெடியா தான் இருக்காரு, விட மாட்டாதான். ஓகே மக்களே, பாய். ஓகே மக்களே, பாய். பார்த்துட்டே இருங்க. நெக்ஸ்ட் vlogல உங்களுக்கு அப்டேட் வந்துட்டே இருக்கு. பாய்.